வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு ஹரிஷ். நான் பூந்தமல்லி பக்கத்துல நசரத்பேட்டை தான் என் ஊரு. 16/7/2024 அன்னைக்கு காலையில 9 மணிக்கு நானும் என் ஒய்ஃபும் பைக்ல போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா சுயநினைவு இல்ல, என்னால எதுவுமே எனக்கு தெரியல. அப்படியே அந்த ஸ்ட்ரோக் வந்துட்டு இருக்கு, வலிப்பு வந்து அப்படியே துடிச்சிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ்ல கூட்டு போய் பூந்தமல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அங்க முதலுதவி பண்ணி, அங்க சீரியஸ் கண்டிஷன், ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், உயிர் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்லி அங்க வந்து கேஎம்சிக்கு அனுப்பிவிட்டாங்க. இப்போ அந்த டைம்ல எங்க கையில காசும் இல்ல. காசு இல்லாத டைம்ல யார போய் பாக்குறது, எங்க பண்றது, பையன் பொழைப்பானா இல்லையா அப்படின்றது எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இன்னுயிர் காப்பம் திட்டம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு, அப்போ அம்மா போயிட்டு உடனே என்னன்னா பண்ணோம், அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணாங்க. அவங்க எங்க கையில இருந்து ஆபரேஷனுக்கு ₹1 கூட வாங்கல. நான் அந்த அட்மிஷன் ஆனதுல இருந்து இப்போ இங்க முன்னாடி வந்து நிக்கிற வரைக்கும் நான் ₹1 செலவு பண்ணல. என் தலையில ரொம்ப பலத்த காயம். எப்படின்னா நியூரோ சர்ஜரி பண்ணிருக்காங்க. மூளைக்கு போற நரம்பு கட்டாயி மண்டையில அந்த ஸ்கல்லே இல்ல, எனக்கு ஃபுல்லா உடைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் உங்க முன்னாடி வந்து இப்படி நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இன்னுயிர் காப்பம் 48 திட்டம் தான். எல்லாருக்கும் சொல்லுவாங்க உயிர் கொடுத்தது யாரு அப்படின்னா கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்த்தா எங்க அம்மா தான் எனக்கு உயிர் கொடுத்தாங்க. இருந்தாலும் செகண்ட் டைம் நான் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கும்போது எனக்கு உயிர் கொடுத்ததுன்னு பார்த்தோன்னா அந்த டாக்டர்ஸ் தான். இந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த வர டைம்ல அவங்களுக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், எது இருக்கும், அவங்க கையில காசு இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் தெரியாது. ஆனா வரவங்களுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி நல்லபடியா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான் அவங்களுடைய இது அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாம் உத்தரவிட்ட NK48 திட்டத்தை அறிமுகப்படுத்தின தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி.